நம்ம இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்களை நம்ம கொஞ்சம் உற்று நோக்க போகிறோம். இன்றைக்கும் இப்போ கரண்ட் நியூஸ் அதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்று என்ன அப்படின்னா, சவுதி ரிப்போர்ட், அங்கிருந்து வரக்கூடிய செய்தி தகவல், ஏராளமான ராக்கெட்ஸ் வான்வெளி தாக்குதல் இஸ்ரவேல் தேசத்தினுடைய நார்தன் பகுதியில் அட்டாக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருந்தோம், ஹமாஸ் வழியாக இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருந்து தான் இந்த சதன் பார்ட்ல இருந்து இந்த அட்டாக் நடந்துட்டு இருந்தது. இப்போது இந்த 2-3 வாரங்களாக நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், ஹெஸ்போலாவோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதில் முக்கியமாக நார்தன் இஸ்ரேலில் தாக்குதல் ஜாஸ்தி இருக்குது. அங்கே இருந்த நிறையா இந்தியர்கள், வேலைக்காக அமர்த்தப்பட்ட இந்தியர்கள் கூட நாடு திரும்பி இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. சிலர் இப்படிப்பட்ட இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான இடம், ஆனால் இப்போது ஒரு பதட்டத்துக்குரிய நிலை அந்த இடத்துல காணப்படுது அப்படிங்கிறத அவங்க சொன்னதை கேட்டோம். சவுதி டெலிவிஷன் நெட்வொர்க் அல் அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூஸ் சேனல்ல இருந்து நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்னன்னா, முக்கியமாக டைபீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில், நீர்வள பகுதிகளில் முதல் முறையாக இந்த அக்டோபர் தாக்குதலுக்கு அப்புறம் திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அட்டாக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்தன் பகுதியில் ஏராளமான ராக்கெட்ஸும் மிசைல்ஸும் தொடர்ச்சியாக வந்ததாக சொல்கிறாங்க. ஐடிஎஃப்பும் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறாங்க, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் வேர் ஃபயர்ட் லெபனான்லேருந்து. இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த அளவுக்கு ஏராளமான ராக்கெட்ஸும் மிசைல்ஸும் வான்வெளி தாக்குதல் நடந்தது அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அது குறிச்சதான ஒரு சின்ன வீடியோ நம்ம பார்க்கலாம். பாருங்க, there was a continuous attack. ஏன்னா நம்ம பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் நமக்கு சொல்றதும் என்னன்னா, கடைசி நாட்களில் மேகம் போல் அந்த பட்டணத்தை சூழ்ந்து கொள்ளுவாங்களாம். ஸோ எப்படி அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த மிசைல்ஸை தான் குறிக்குது, வான்வழி தாக்குதலை தான் குறிக்குது. ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக அங்கே நடக்கிற அந்த தாக்குதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு சீக்கிரத்தில் வரணும். இன்னொரு சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னா, 4 பிணை கைதிகளை உயிரோட மீட்டிருக்கிறாங்க. ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம், 4 பிணை கைதிகள் மரித்து போனதை பார்த்தோம். இதில் இந்த 4 பிணை கைதிகள் மீட்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இலைட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கவுண்டர், he is called to be the terror officer அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன், அதாவது இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த 4 பிணை கைதிகளை மீட்டு கொண்டு வருது. இந்த 4 பிணை கைதிகள் ஏதோ ஒரு தனிப்பட்ட அறையில் அடைக்க வைக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னு கிடையாது. மக்களோட மக்களாக கலந்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கங்கிறத நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எப்படி இவங்களுக்கு இந்த தகவல் கிடைச்சது அப்படின்னா, நிறைய இன்டெலிஜென்ட் ஏஜென்சி இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் அப்படின்னாலே ரகசிய தகவல்கள் கொடுக்கறதுல மிக சிறந்த இடத்துல இருப்பது மொசாட் போன்ற மற்றும் அவங்க கிட்ட ஏராளமான லோக்கல் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி உண்டு. 4 விதமான இன்டெலிஜென்ட் ஏஜென்சி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அத்தனை தகவல்களை சேகரிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தைரியமாக இறங்கி அந்த தாக்குதலை நடத்தி அங்கே அடைக்கப்பட்டிருந்த 4 பிணை கைதிகளை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மீட்டிருக்கிறாங்க. அதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு அப்படின்னா மிஸ்டர் அர்னோல்ட் ஜமோரா. ஆனால் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனில் இவருடைய அங்குளும் அங்கே இருந்ததாக சொல்லப்படுகிறது. பட் இந்த சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனில் அவர் இறந்து போயிட்டார், தாக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டார். அந்த இடத்துல இவருடைய தைரியத்தை அந்த நாடு பாராட்டி இருக்கிறது. அதனால் இந்த ஆப்ரேஷனுக்கு அந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ இவருடைய பெயரையே சூட்டி இருக்கிறார். ஆப்ரேஷன் அர்னோன்
இன் ஸ்மோராஸ் ஹானர், இவருடைய பேரை பெருமைப்படுத்தும்படியாக கனப்படுத்துறதுக்காக இந்த பிணை கைதிகளை மீட்கும் அந்த பணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திட்டத்துக்கு ஒரு பெயர் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பெயருக்கு இவருடைய பெயரவே அவங்க சூட்டி இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப தைரியமாக அந்த இடத்துல இறங்கி அவங்க வேலை செஞ்சுருக்கிறாங்க அந்த ராஃபா பகுதியில். ஸோ 3 ஹாஸ்டேஜஸ் வந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. அல்மோக் மேர்ஜான், ஆண்ட்ரெக் கோஸ்லோவ் அண்ட் ஷ்லோமி ஜிவ், இந்த 3 பேரும் நாடு திரும்பி இருக்கிறாங்க. ஸோ இவங்களை எங்கிருந்து கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க தெரியுமா? அப்தல்லா அல் ஜமால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவருடைய வீட்டிலிருந்து தான் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறைய ஏராளமான சிவிலியன்ஸ் உண்டு பாருங்க. இந்த 4 பேரை தான் மீட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல ஒரு ஹமாஸ் தீவிரவாதியும் ஒரு ஜேர்னலிஸ்டுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த ஆபரேஷன் சமயத்துல. அதாவது இந்த மூலியமா உலகத்துக்கு ஒரு பெரிய தகவல்கள் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நடுவுல இப்படிப்பட்ட பிணை கைதிகளை கொண்டு போய் வச்சுட்டு இந்த தாக்குதலை நடத்த முடியாத மாதிரி அவங்க செயல்படுறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. they are using civilians as the human shields. இந்த 4வது ஹாஸ்டேஜா இருந்தவங்க நோவா அர்கமணி அப்படின்னு சொல்லவங்க, அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு பில்டிங்ல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க, பிணை கைதிகள் சீக்கிரமா மீட்கப்படணும் அப்படிங்கிறதையும் நம்முடைய பிரேயர்ஸ்ல கண்டிப்பா வைக்கணும். அதாவது இந்த இடத்துல யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில தான் இந்த ஐடிஎஃப் ஒர்க் பண்ணும். நீதிமொழிகள் 24:6, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. பாருங்க, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. அப்போ ஒரு யுத்தத்துக்கு நீ வாருக்கு போற அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடி நீ வந்து யூ ஷுட் ஹேவ் குட் கவுன்சில். அப்போ இந்த வசனத்தை மையப்படுத்தி தான் இந்த யூதர்கள் செயல்படுறாங்கன்னு சொல்லணும். அப்போ ஒரு ஏராளமான இன்டெலிஜென்ட் ஏஜென்சி அவங்க கையில வச்சிருக்கிறாங்க. ஸோ இன்டெலிஜென்ட் டேட்டா, தகவல்களை அவங்க சேகரிக்கிறாங்க. ஸோ யார் யார் எங்கெங்கே இருப்பா, எப்படி தாக்குதல் நடத்தணும், எப்படி தேசத்தை பாதுகாக்கணும், மக்களுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரஃப்பாக அவங்க எதையுமே அவங்க களமிறங்கி செய்யறதில்ல. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அவங்க இயங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யுனைடெட் நேஷன்ஸ் உடைய, USA உடைய சீனியர் அஃபீஷியல்ஸ், அதாவது பைடன் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய சீனியர் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இப்போ அடுத்தது ஒரு ஒரு ஒப்பந்தம், யூனிலேட்ரல் ஒரு ஒப்பந்தம் யாரோட அப்படின்னா ஹமாஸோட செய்யறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்கிறதுக்காக, அமெரிக்கன் இஸ்ரேலி ஹாஸ்டேஜஸ். ஸோ அவங்கள மீட்கும் பணி, காசால இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள மீட்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதை மீடியேட் பண்ணுறது கத்தார் தான். ஸோ இந்த டீல் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், இல்லை அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய உறவு அது ஏதாவது பாதிக்கப்படுமா, இல்லை இஸ்ரேல் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, ஹமாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிரவாதத்தை நாங்கள் ஒழிச்சே தீருவோம், ஏன்னா இதை அறகுறைய விடவே முடியாது. பிகாஸ் ஹமாஸ் இஸ் டெல்லிங் we will come back again and again until we find the death of Israel. ஸோ இஸ்ரேலை நாங்கள் அழிக்காம விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் ஒரு பக்கம் கெர்ஜிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க இப்படி பாதியில விடும் பொழுது இஸ்ரேல் நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். அதனால இப்படி ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ வருகிற நாட்களில் தான் நம்ம பார்க்க முடியும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ மிஸ்டர் பிளிங்கன் அவரும் இந்த மிடில் ஈஸ்ட் பகுதிக்கு போயிருக்கிறாரு. இந்த சீஸ்ஃபயர், அதாவது சீக்கிரத்தில் ஒரு சமாதான பேச்சுவார்த்தை வந்து இந்த தாக்குதல் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது, இந்த பேச்சுவார்த்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியணும். மினிஸ்டர் பென்னி கான்ஸ் அவரும் வந்து தன்னுடைய நெத்தன்யாகுவோடைய வார் கேபினெட்ல இருந்து ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ஏராளமான கன்ஃபியூஷன்ஸ் உள்நாட்டிலையும், எல்லாருமே நெத்தன்யாகு அவர்களுக்கு ஆதரவாக இல்லை. ஸோ இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் 4 பேரை மீட்டு கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துக்குரிய, ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் இருக்கு. அதனால வர்ற நாட்களில் எப்படி இருக்குங்கிறது தெரியாது. ஆனால் அதே சமயத்தில் மிட் ஆஃப் ஜூன்ல ஒரு பெரிய வார் ஹெஸ்புல்லாக் அகேன்ஸ்ட் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஏன்னா நாளுக்கு நாள்
இந்த வார் வந்து ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது, எஸ்கலேட் தான் ஆயிட்டே போகுது, ஜாஸ்தி ஆகுது, புதுசா உள்ள தாக்குதல் வர ஆரம்பிச்சிருக்குது. இன்னைக்கு அதெல்லாம் குறித்து தான் இன்னைக்கு நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்க போறோம். இப்போ முக்கியமான ஒரு செய்திய தலைப்பின் கீழே நம்ம கொஞ்சம் தியானிக்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்டி செமிட்டிசம். அதாவது எங்க பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7க்கு அப்புறம் நாளுக்கு நாள் இன்னைக்கு இருக்கிற டேட்ல நீங்க ஒரு கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமா இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா ஒரு வெறுப்பை தான் மக்கள் என்ன செய்யறாங்களாம், காமிக்கிறாங்களாம். அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலுக்கு முன்பாக கூட இஸ்ரேலுக்கு ஓரளவுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது, ஆதரவு இருந்தது. ஆனா அக்டோபர் 7 நடக்கும்போது உலகமே கொந்தளிச்சுது. இப்படி ஒரு தீவிரவாத இயக்கம் இப்படி நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய மக்களை பிடிச்சிட்டு போலாம், கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா எப்ப இவங்க ஒரு வார்ல இறங்கினாங்களோ, இஸ்ரேல் வார்ல இறங்கினாங்களோ, அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்டத்தட்ட 36,000 கிராஸ் ஆயிட்டாங்க டெத்து. எங்க? இந்த காசா பகுதிகளில் இல்லையா? ஸோ காசா, கான் யூனிஸ், இப்போ ராஃபா பகுதிகளுக்குள்ள எல்லாம் இருக்கிறாங்க, தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி சிறு பிள்ளைகள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தினம் மறிக்கிறாங்க. ஆகார பஞ்சத்தினால மறிக்கிறாங்க. குடிக்க தண்ணி இல்லை, தங்கிறதுக்கு போதுமான வசதி வாய்ப்புகள் இல்லை, நெருக்கத்திலையும் இடுக்கத்திலையும் நாளையும் பொழுதையும் கழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால உலகமே என்ன செய்யுது அப்படின்னா, ஆல் ஐஸ் ஆன் ராஃபா அப்படிங்கிற பேர்ல ஒரு பெரிய ப்ரொபகண்டாவே ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ இதுக்கு நடுவில் என்னாச்சு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏராளமான யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்கள் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா கொடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃப்ரம் த ரிவர் டு த சி, ஃப்ரீ பாலஸ்டைன், பாலஸ்டைன் இஸ் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஸ்லோகன் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ஃப்ரம் ரிவர், எந்த ரிவர்? ஜோர்டான் ரிவர். டு த சி, எந்த சி? மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சி. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நிலப்பகுதி என்ன பகுதி? அதுதான் இஸ்ரேல். அப்போ இஸ்ரேலை ஃப்ரீ பண்ணு அப்படின்னா they are talking about the genocide. கம்ப்ளீட்டா இஸ்ரேல் கம்ப்ளீட்டா என்ன ஆகணும்? அழிக்கப்படணும், யூதர்கள் மறிக்கணும். இப்படியெல்லாம் கூட நடக்குமா? இப்படியெல்லாம் அவங்க யோசிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் ஒருத்தருடைய இன்டர்வியூவை கேட்டேன். அந்த இன்டர்வியூவில் அவர் பரிமாறின சில தகவல்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. இப்படியும் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி. அதில் அவர் பரிமாறின சில தகவல்களை நான் உங்களோட கூட ஷேர் பண்ணுறேன். அவர் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, காசா பகுதிகளில் இந்த ரெஃப்யூஜி கேம்ப் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேம்பில் வளர்ந்த ஒரு சிறுவன். ஸோ அவர் கொடுக்குற ஒரு பேட்டி, பிற்காலங்களில் தன்னுடைய பேரை யூத மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு டார் ஷாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை மாற்றி அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை ஓப்பனாகவே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறார். நான் எதையும் எக்ஸாஜரேட் பண்ணலை. அவருடைய சாலிடான தைரியமான அந்த கரேஜியஸ் இன்டர்வியூவை இட் இஸ் ஆல் ஓப்பன் அண்ட் யூடியூப், யூ ஆல் குட் லிசன் டு இட். அப்போ அதில் அவர் சொன்ன ஒரு சில காரியங்கள் என்ன அப்படின்னா, இவர் வளர்ந்தது காசா பகுதியில். ஸோ காசா பகுதியில் வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் இவருக்கு ஒரு 3 வயசு இருக்குமா. ஒரு நாள் அவருடைய தாத்தா கூப்பிடுறாரு. தாத்தா கூப்பிட்டு அம்மாவுடைய அப்பா கூப்பிட்டு என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கண்ணீரோட சொல்கிறாரு, பாரு, இந்த ஜாஃபா பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் ஒரு பகுதி தாத்தாக்கு தான் சொந்தமானது. அந்த பகுதியை இஸ்ரவேலர்கள் கைப்பற்றி பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமான நிறைய நிலப்பரப்பு இந்த இஸ்ரவேலர்கள், இந்த யூதர்கள் நிலத்தை அபகரிச்சுக்கிட்டாங்க. அதனால நீ என்ன செய்யணும்? நீ வளர்ந்து அந்த யூதர்களை கொலை செய்யணும், கொன்னுட்டு அந்த இடத்த நீ திரும்ப என்ன செய்யணும்? கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இதை கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரத்துல வேலைக்கு போனா அப்பா திரும்பி வராரு. அப்போ அப்பா கிட்ட இதை சொல்றாரு, அப்பா இந்த மாதிரி தாத்தா சொன்னாங்க, நான் பெருசாகி வளர்ந்ததுக்கு அப்புறம் நான் யூதர்களை கொலை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய இடத்த பாலஸ்தீனர்களுக்கு வாங்கி தரணும் அப்படின்னோடனே இதை கேட்ட அப்பாவுக்கு சந்தோஷம் காணல. சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறார். அப்ப சொல்றாரு, கடவுளுடைய பெயர் உயர்த்தப்படணும், கட்டாயம் நீ இன்னைக்கு இந்த செய்தி உன் காது, இந்த செய்தி இன்னைக்கு கேட்டிருக்குது, அது மாதிரியே நீ செய்யணும். அப்பா எங்க வேலை செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல்ல வேலை செய்யறாரு.
அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பாத்வே இருந்தது. காசால இருந்து மக்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள வந்து வேலைக்காக வந்து சம்பாரிச்சுட்டு போவாங்க. நிறைய சலுகைகளை இஸ்ரேல் கவர்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்திருந்தது. பாலஸ்தீன்ல இருக்கக்கூடிய முஸ்லிம் அவங்களுக்கு நிறைய சலுகைகளை கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்பா வேலை செய்யறது இஸ்ரேலுக்குள்ள, சம்பளம் வாங்குறது யூதர்கள் கையில இருந்து, காசு சம்பாதிக்கிறாரு, நல்ல பெரிய வீடு கட்டுறாரு. எல்லாமே எதுலன்னு கேட்குறீங்கன்னா இந்த யூதர்கள் கிட்ட கொடுக்குற சம்பளத்துல தான் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் 5 குழந்தைங்க, 3 பசங்க, 2 பெண் பிள்ளைங்க, இவர் நடுவில் இருக்கக்கூடிய இந்த மிடில் இருக்கக்கூடிய ஒரு மகன். அப்போ இப்படி இஸ்ரவேலர்கள் தேசத்துல யூதர்கள் கிட்ட வேலை செஞ்சுட்டு யூதர்கள் அழியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று அவர் சொல்லும்போது பார்த்தா, இப்போ நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா, அங்கங்கே ரெஃப்யூஜி கேம்ப்ஸ் 1948க்கு அப்புறம் நிறைய அகதிகள் மையம் அமைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் அமைச்சது யாருன்னு கேட்டிங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் தான், அந்த ரெஃப்யூஜி கேம்ப்ஸ். ஸோ அங்கே வந்து ரொம்ப டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கும். அதிகமான அகதிகள் அந்தந்த கேம்ப், நிறைய கேம்ப் இருக்குது, அந்த கேம்பில் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அதில் UNRWA இது ஒரு ஃபேமஸான ஒரு ரெஃப்யூஜி கேம்ப், உர்வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெஃப்யூஜி கேம்ப் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய அங்கே ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்குது, யுனைடெட் நேஷன்ஸுடைய ஸ்கூல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சின்ன குழந்தையில இந்த கணக்கு வகுப்பில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 5 ஆப்பிள் இருக்கு, 3 ஆப்பிளை நான் சாப்பிட்டுட்டேன், அப்போ மீதி 3 சாப்பிட்டுட்டேன், அப்போ மீதி என் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் இப்படி இந்த கணக்கு சொல்லி கொடுப்பாங்க, 2 இருக்குன்னு. ஆனால் பாலஸ்தீனத்தில் இந்த காசா பகுதியாக இருக்கட்டும், வெஸ்ட் பேங்க் பகுதியாக இருக்கட்டும், மற்ற இடங்களில் இந்த பள்ளிக்கூடங்களில் சின்ன குழந்தையிலிருந்தே எப்படி சொல்லுவாங்கன்னா 5 யூதர்கள் இருக்கிறாங்க, இப்போ நம்ம 3 யூதர்களை கொன்னுட்டோம், மீதி எத்தனை யூதர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்களாம். மீதி 2 யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 யூதர்களையும் நம்ம சீக்கிரத்தில் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி கைத்தட்ட வைப்பாங்களாம். இப்படி சின்ன குழந்தையிலிருந்தே அவங்களுடைய மனசுல கொலை வெறியும் ஒரு பயங்கரமான வெறுப்பையும் ஒரு கசப்பையும் தூண்டி விட்டே தான் வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, அடுத்தது ஒரு பகுதி இன்னொரு ஸ்கூல்ல பார்க்கும் பொழுது டீச்சர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்களாம். அதாவது அந்த காசா பகுதியில் எல்லைகளில் சோல்ஜர்ஸ் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. எந்த சோல்ஜர்ஸ்? இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த இஸ்ரேலி சோல்ஜர்ஸ். அந்த சோல்ஜர்ஸை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கல்லெடுத்து அவங்களை எரிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு. உள்ளே வந்தோடனே பாடமெல்லாம் சொல்லித்தரதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஃபஸ்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு சொல்லித்தர விஷயமே என்ன அப்படின்னா, நீ கல்லை எடுத்து யூதனை அடிக்கணும், அந்த இஸ்ரேல் சோல்ஜரை நீ என்ன செய்யணும், அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி சின்ன சின்ன கலவரங்கள், சின்ன யுத்தங்கள் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது முன்கூட்டியே சொல்லிடுவாங்களாம் இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து, இந்த பகுதியை நீங்கள் காலி பண்ணணும், யூ ஹாவ் டு இவாக்குவேட். அப்படின்னா யாருமே காலி பண்ண மாட்டாங்களாம். ஏன்னு கேட்டால், ஒன்று ஹமாஸுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் சிவிலியன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களால அதை மீறி வர முடியாது. ஹமாஸை எதிர்த்து வந்தால் என்ன ஆகும்? ஹமாஸை எதிர்த்தா கொலை தான், உடனே கொன்றுவாங்களாம். அப்போது இவர் கண்ணால் பார்த்த ஒரு சம்பவம், ஒரு நாள் என்ன ஆகுது, அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறாரு. மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தா நிறைய பேர்த்துடைய தலை உருண்டு வருது பால் மாதிரி. அதை காலில் எட்டி உதச்சி எல்லாரும் விளையாடுறாங்க. அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நின்று கூக்குரலிட்டு அப்படி ஓயாமல் புகழ் பாடுறாங்க. மேலே பார்த்தா ஒரு கம்பத்தில் நிறைய பேர் மரிப்பதற்கு தொங்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் என்ன செய்வாங்களாம், முதல்ல காலை வெட்டுவாங்க, அப்புறம் கைகளை வெட்டுவாங்க, அப்புறம் அதை வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த பாடியை தரன்னு அந்த தெருக்களில் இழுத்துட்டு வந்துட்டு கடைசியாக தலையை வெட்டுவாங்களாம். ஸோ அந்த தலை உருண்டு ஓடுமா. என்னம்மா நீ கற்பனையில் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி சம்பவங்கள் இதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக வீடியோவில் கூட நம்ம பார்த்துருக்குறோம். இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போது இது எதனால இப்படி இந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக தலையை வெட்டி இந்த அளவுக்கு அகோரமாக நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, மரித்து போனவங்க எல்லாம் முஸ்லிம்ஸ் தான், பாலஸ்தீனியன் முஸ்லிம்ஸ். ஸோ இவங்க ஏன் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னா, சந்தேகத்தின் பேரில் இஸ்ரேலோட இணைந்து இவங்க செயல்படுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் அவங்களுக்கு ஏற்பட்டதுனால சந்தேகப்பட்ட அத்தனை பேர்த்தையும் ஒரு பப்ளிக் பிளேஸில் கொண்டு வந்து இப்படி கொலை செய்கிறாங்க.
ஸோ அந்த அளவுக்கு ஹமாஸுடைய ஆதிக்கம் அந்த பட்டணத்துக்குள்ள, அந்த ஏரியாவுக்குள்ள இருக்குங்கிறது. அங்க வாழ்ந்த ஒருவர், இன்னைக்கு அவருக்கு நல்ல ஒரு வயது, அங்க வாழ்ந்து கண்ணார பார்த்து சொல்றாரு, அங்கிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அங்க உள்ள இருக்கக்கூடிய சிவிலியன்ஸும் அப்படிதான். அதை அதிகமா பிரபகண்டா பண்றதுக்கு, ப்ரமோட் பண்றதுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள கையில ஆயுதங்களா எடுத்துக்குவாங்க. அந்த குழந்தைங்கள அந்த ரத்த காயங்கள் இருப்பது போல காண்பிப்பாங்க. ஸோ உலகத்துடைய அட்டென்ஷனை தங்க பக்கம் வாங்குவாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கத்துல இந்த மக்கள் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை உண்டாக்குவாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, இந்த கல்ஃப் வார் நடக்கும்போது இவங்க ஒரு பாட்டே பாடுவாங்களாம். ஸோ அந்த பாட்டு என்ன அப்படின்னா, சதாம் அவர்களே, இந்த தெல் அவீவை நீங்க பாம் வச்சு அழிச்சிருங்க, டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா. இதுதான் அவங்களுடைய ஸ்லோகன். அன்னைக்கு இல்லை இன்னைக்கு. அவர் சொல்றாரு, நாங்க முதல் ஜெனரேஷன் அன்னைக்கு கற்களை எடுத்துட்டு போய் கல் எடுத்து வீசணும், ரெண்டாவது வந்த தலைமுறை கத்தி எடுத்துட்டு போய் குத்துனா, மூணாவது தலைமுறை உடம்புல எக்ஸ்ப்ளோசிவ்ஸை கட்டிக்கிட்டு சூசைட் பாம்பர்ஸா வந்து அவன் ஒரு விதமான தாக்குதலை நடத்தினான். நாலாவது ஜெனரேஷன் இன்னைக்கு மிசைல்ஸ் அனுப்புறான். இன்னைக்கு அடுத்த தலைமுறை இன்னைக்கு தேசத்தை கைப்பற்றணும்னு பல விதத்துல கூட்டணி சேர்ந்து இன்னைக்கு பல விதத்துல இன்னைக்கு தாக்குதல் நடத்துறாங்க. ஸோ நாளுக்கு நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் இஸ்ரவேல் மேல ஒரு பயங்கரமான ஒரு ப்ரெஷர், ஒரு பயங்கர சுத்தி இருக்கிறது ஃபுல்லா எனிமி கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து எதிரா இருக்கிறவங்க தான், சத்ருக்கள் தான், இஸ்ரவேலர்களுக்கு சத்ருக்கள் தான். பாருங்க, இத்தனை மில்லியன்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸை பிறந்ததிலிருந்து இப்படி ஊட்டி வளர்த்தா யூதர்கள் மறிக்கணும், அந்த நாடு நம்மளுடைய நாடு, அந்த நாட்டை கைப்பற்றணும், இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பை விதைக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஸோ அப்போ அவர் சொன்னாரு, ஆனால் அதே சமயத்தில் இந்த இஸ்ரவேலர்களோ அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸோ ஒரு அநியாயமாக எந்த அட்டாக்கும் நடத்துறது கிடையாது. ஆனால் இந்த ராஃபா பகுதிக்குள்ள ஏராளமான அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் இருக்கு, சேனல்ஸ் இருக்குது, அங்கே ஏராளமான எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கிறாங்க, பிணை கைதிகள் அங்கே தான் இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாம் தரைமட்டமாக அழிக்கணும்னா இந்த தாக்குதலை நடத்தி தான் ஆகணும். பிகாஸ் இட் இஸ் a வார். இட் இஸ் நாட் a genocide. இது வந்து ஒருத்தரை பழி வாங்குறதுக்காக நடத்தப்படுகிறது கிடையாது, தீவிரவாதத்தை அழிப்பதற்காக எடுக்கப்படுகிற ஒரு முயற்சி. ஸோ இனி தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் அப்போ இது என்ன தலைப்பின் கீழே பார்க்க போறோம் அப்படின்னா, ஆன்டி செமிட்டிசம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு எப்போ ஆரம்பிச்சுது? ஆன்டி செமிட்டிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை முக்கியமா யூதர்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய ஒரு மத வெறி, மதத்தின் பேரால அப்படி ஒரு ஆன்டி செமிட்டிசம் கிரியேட் ஆகுது. இது 19வது நூற்றாண்டுல உருவான பெயர் தான். இப்போ ஒரு சின்ன அந்த ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏப்ரல் 2024 வரைக்கும் எடுத்தோம்னா, ஸோ இந்த ஆன்டி செமிட்டிசம் வந்து நாளுக்கு நாள் வளர்ந்துருக்கிறத பார்க்க முடியும். பாருங்க, இதில் 2023 ஆஃப்டர் அக்டோபர் அட்டாக், ஸோ டோட்டல் இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிருக்கிறது. அதாவது ஹராஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அசால்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமாயிருக்குது. வருகிற வாரத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சர்வே பண்ண போகிறோம். பண்ணி அதாவது இது எங்கே ஆரம்பிச்சுது அப்படிங்கிற சில ஃப்ளாஷ்பேக், பழைய ஹிஸ்ட்ரியை சில பக்கங்கள் பார்க்க போகிறோம். நான் வந்து சில ரிசர்ச் மெட்டீரியல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ சில காரியங்கள்லாம் வேதத்தின் அடிப்படையிலையும் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாற்று பக்கங்கள்லேருந்து நடந்த சம்பவங்கள்லேருந்து யூதர்கள் எந்த அளவுக்கு தாக்கப்பட்டாங்க, கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க, எப்படி இவங்க மேலே ஒரு வெறுப்பும் கசப்பும் உருவாச்சுங்கிறத ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல், ஒரு கிராஃபிக்கல் ஸ்டடியோட நம்ம படிக்க போகிறோம். இப்போது இதுதான் இன்னைக்கு டாப்ல இருக்குது. இது வரக்கூடிய நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக முடியலாம். பிகாஸ் த ரைஸ் இன் ஆன்டிசெமிட்டிசம் இஸ் க்ரோயிங் டே பை டே. வர்ற நாட்களில் என்னாகும், இது ஒரு பெரிய ஒரு யுத்தத்துக்கு வழிவிளக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா நாடுகள்லையும் முக்கியமான தேசங்களில் வேற எலெக்ஷன் நடக்கிறதுனால சிலது அமைதியாக இருக்குது. அதனால் வருகிற காலங்கள் போக போக தான் இது என்ன ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நம்ம கடந்த வாரத்திலேயே நம்ம பார்த்தோம் தி இன்வேஷன் ஆஃப் இஸ்ரேல். இன்னைக்கு ஒரு சில பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 வார சீரீஸாக படிக்க போகிறோம். we are going to learn about anti-Semitism. இப்போ பிலேயாம் பற்றி படிக்க போகிறோம். ஸோ எப்படி கர்த்தருடைய ஜனத்தை சபிப்பதற்காக கூலி அமர்த்தப்பட்டு அவன் போனான்
அதை பத்தி படிக்க போறோம். ஆமான் அப்படி ஒரு மனிதன் எழும்பி முழு யூத குலத்தையே மொர்தெகாயினுடைய இடத்துல அத்தனை ஜனத்தையும் அவன் கொலை செய்யணுங்கிற அந்த வெறி அவனுக்குள்ள எப்படி வந்தது, அது எப்படி அப்படியே தொடர்ந்து வந்து ரொம்ப மோசமா இருந்தது ஹிட்லருடைய காலத்துல தான். அந்த காலத்துல என்ன நடந்தது, இடைப்பட்ட காலங்கள்ல அங்கங்க செதறி போன யூதர்கள் என்ன மாதிரி பாதிப்புக்குள்ளானாங்க. ஸோ அவங்களால ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியல, அவங்களால ஒரு வீடு கட்டி இருக்க முடியல, அவங்க துரத்தப்பட்டாங்க, கொலை செய்யப்பட்டாங்க, நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. இப்படியெல்லாம் எந்தெந்த தேசங்களில் எப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் அவங்க பாதிக்கப்பட்டாங்க. இதுக்கு நடுவில் கிறிஸ்டியானிட்டி வளர்ந்த உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த யூதர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் பயங்கரமான கலவரத்தில் கொலை செய்யறதுல இறங்கிட்டாங்க த குருசேடர்ஸ். அப்புறம் அவங்க ஒரு பஸ்கா பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க இல்லையா, அந்த பஸ்கா பண்டிகையில் வந்து பலி செலுத்துறதுக்கு இவங்க சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்திட்டு போய் பலி செலுத்துறாங்க. இந்த யூதன் வந்து ரொம்ப பாய்சனஸ் ஒரு கேட்டகரி, இவன் வந்து இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது, இவன் எந்த நாட்டுக்குள்ள போனாலும் அந்த நாடு விளங்காது, இவன் அந்த நாட்டை இவன் கைப்பற்ற நினைப்பான் அப்படின்னு சொல்லி இவங்க மேல நிறைய புஸ்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் கேட்குறீங்களா, ஏன் இந்த ஆன்டிசெமிட்டிசம் பற்றி நான் படிக்கணும் அப்படின்னா, அந்தி கிறிஸ்து வரக்கூடிய நாளுக்கு நெருங்கி வந்திருக்கிறோம். ஆன்டி கிரைஸ்டுடைய நாட்களில் தான் இன்னும் அதிகமாக தீவிரப்பட போகுதான். பைபிள் சொல்லுது, த ஆன்டிசெமிட்டிசம் வில் க்ரோ இன் அ வெரி லார்ஜ் எக்ஸ்டென்ட் டியூரிங் த டைம் ஆஃப் ஆன்டி கிரைஸ்ட். இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் டைம்னு சொல்லலாம். இன்னைக்கே நான் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. இனி அவன் உள்ள வரும்போது இன்னும் அதிகமாகி ஏராளமான யூதர்கள் கொலை செய்யப்படுவாங்க. தட் வில் பி த ஃபைனல் அண்ட் த லாஸ்ட் ஹாலோகாஸ்ட், லாஸ்ட் ஃபைனல் டிக்டேட்டர். ஒரு ஹிட்லர் மாதிரி, ஹிட்லரில் அவனை விட ஒரு மோசமானவன் உள்ள என்டர் ஆக போறான். ஸோ ஆன்டிசெமிட்டிசம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட் டு மெடிடேட், டு டிஸ்கஸ், டு லேர்ன் அபவுட் இட். அதனால ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்காம நம்ம காது வழி செய்திகளை மட்டும் கேட்டுட்டு ஒரு பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் நம்ம சப்போர்ட் பண்ணுறதோ அதை பண்ணக்கூடாது. எப்போவுமே இந்த இஸ்ரவேல் தேசமாக இருக்கட்டும், அந்த மக்களாக இருக்கட்டும், இவங்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா வேத வசனத்தின் அடிப்படையில் அந்த கண்ணோட்டத்தில் தான் இவங்களை பார்க்கணும், அது வழியாக தான் பார்க்கணும். பிகாஸ் அவங்களுடைய பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் இது வந்து மூணுமே ரொம்ப தெளிவாக அதில் எழுதி வச்சாச்சு. இப்போ என்ன நடக்கும், இனி என்ன நடக்க போகுது, இது எல்லாமே ரொம்ப கிளியராகவே அதில் எழுதி இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இப்போ இந்த வசனங்களின் அடிப்படையில் தான் யூதர்களை நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த யுத்தத்தோட கனெக்ட் பண்ணியே தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த லேண்டை பற்றி கனெக்ட் பண்ணி படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 2000 வருஷமாக நம்ம வந்து ஒரு ப்ராஃபட்டிக்கல் ஒரு இன்டர்வல் பீரியட்ல நம்ம வாழ்றோம்னு சொல்லணும். சொல்லுங்க, ஒரு ப்ராஃபட்டிக்கல் இன்டர்வல் டைம், எதுவுமே நடக்காத ஒரு இடைப்பட்ட இடைவெளி காலத்துல இருக்கிறோம். எத்தனை வருஷமா? ஒரு 2000 வருஷமா. அதுதான் த இன் பிட்வீன் டைம், அதாவது 2 சம்பவங்களுக்கு இடைப்பட்ட ஒரு காலம். ஸோ இன் பிட்வீன் டைம்ல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இது எங்க நம்ம படிக்கலாம் அப்படின்னா, தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ தானியேலுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தானியேல் ஒரு முக்கியமான வார குறிப்பு, ஒரு டைம் டேபிளை எழுதுறாரு. நம்ம இதை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் ஒரு தடவை வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 25வது வசனம். இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் பகுதியுடைய அர்த்தம் நான் சொல்றேன். இப்போ ஒரு கூட்டம் வந்து பாபிலோன்ல அடிமைகளா போயிடுறாங்க. அப்படி போனவங்க 70 வருஷம் பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க. அப்புறம் கோரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெர்ஷிய நாட்டு மன்னன் ராஜாவாகிறாரு. பாபிலோன் சாம்ராஜ்யம் கவிழ்க்கப்பட்டு மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் உள்ள வருது. அது அன்னைக்கு தலை சிறந்த ஒரு சாம்ராஜ்யமா தலை தூக்குது. அப்படி வரும்பொழுது அதுல முதல் ராஜாவா வர்றவர் தான் கோரேஸ். ஸோ இந்த சைரஸ் த கிரேட் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா. ஸோ அவருடைய தலைமையின் காலத்துல தான் இந்த பாபிலோனியர்கள் அடிமைகளா பிடிச்சிட்டு வந்தவங்களெல்லாம் திரும்ப நாட்டுக்கு அனுப்புறாங்க, அவங்கவுங்க நாட்டுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும்போது அவங்கவுங்க போய் அவங்கவுங்களுடைய
தெய்வங்களை நீங்க தொழுது கொள்ளலாம். அப்படிங்கும்போது இந்த யூதர்களுக்கு சிலை வழிபாடு கிடையாது. இந்த யூதர்கள் திரும்ப போய் இந்த சாலமோன் தேவாலயத்தை முழுசா தீ வச்சு டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணாங்க இல்லையா பாபிலோனியர்கள், நேபுகாத்நேச்சருடைய தலைமையில. அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக அவங்க போறாங்க. ஸோ இந்த கட்டளை, அதை கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும். சோ ரெண்டாவது டெம்பிள் ரீபில்ட் ஆகிறதுல இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, த பிரின்ஸ் ஆஃப் இஸ்ரேல், லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், த மெசாயா. அப்போ மேசியா எபிரேய வார்த்தை, த அனாயிண்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதுதான் அர்த்தம். அப்ப பாருங்க, மேசியாங்கிற வார்த்தைய ரொம்ப தெளிவா இந்த யூதர்களுடைய தீர்க்கதரிசி ஆகிய தானியேலே கிளியரா எழுதி வச்சிருக்கிறாரு. He mentions by name called Messiah. It is a Hebrew word. அப்படி அவரு சொல்றாரு, மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். 62 வாரமும் செல்லும். 24வது வசனத்தினுடைய கடைசி பகுதி பாத்தீங்கன்னா 70 வாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். So the total time period is equal to 70 weeks. இங்க ஒரு சின்ன கால்குலேஷன் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 1 week is equal to 7 years. சொல்லுங்க, 1 week is equal to 7 years. ஒரு வாரம் is equal to 7 வருஷங்கள். So அப்போ 70. So 70 into 7, 490 years. அதுதான் இங்க ஒரு கிளாக் இங்க கொடுக்கிறார். ஒரு டைம் பீரியடை பத்தி பேசுறாரு. இப்போ இதுல 2 நம்பர் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இந்த 25வது வசனத்துக்கு வரலாம். அதுல பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும். ஸோ 62 + 7. ஸோ அப்போ நம்ம 69 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்போ மேசியா வந்தாரு, இயேசு கிறிஸ்துவ மேசியான்னு அவங்க அறிஞ்சு கொள்ளாம அவர் சிலுவையில அறையப்பட்டு அவருடைய உயிர்த்தெழுதல், அதோட என்னாச்சு அப்படின்னா இந்த கிளாக் வந்து நின்றுச்சு. 70வது நூற்றாண்டுல இஸ்ரவேலர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. தீத்துராயன் அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, கம்ப்ளீட்டா எல்லா மக்களையும் அடிச்சு துரத்திட்டார். அந்த பீரியட்ல தான் பார் கொச்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் எழும்புறாரு. அவர் தான் மேசியாவா இருக்கணும் அப்படின்னு யூதர்கள் நம்புறாங்க. ரோம சாம்ராஜ்யத்துக்கு எதிர்த்து ஒரு போர் தொடுக்கிறாரு. அந்த போர்ல அவர் ஜெயிச்சு 3 வருஷம் எருசலேமை கைப்பற்றார். ஆனா ரோம சாம்ராஜ்யம் விடல. மேற்கண்டு பெரிய படைய ரோம்ல இருந்து வரவழைச்சு இந்த பார் கொச்சுபாக்கும் அவனுடைய மக்களுக்கும் அவங்களுக்கு எதிரா போய் அவங்கள டோட்டலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, they completely crushed them. அதுக்கப்புறம் எழும்பவே முடியாம பண்ணி, இந்த அளவுக்கு நீ எழும்புறியான்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே அனுப்பி அந்த ஊருக்கு பேரே மாத்தி அனுப்பிச்சுட்டாச்சு. அப்படிதான் பாலஸ்தீனம்ங்கிறது வந்தது. அது ஹேட்ரினுடைய காலத்துல பாக்குறோம். அதோட இந்த தானியேலுடைய கிளாக் வந்து இட் இஸ் நாட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லலாம். When Jesus Christ was rejected, the prophetic clock of Daniel is completely stopped. 2000 வருஷம் இந்த கிளாக் வேலையே செய்யல அப்படின்னு சொல்லலாம். எப்ப வேலை செய்யுது, எப்ப யூதர்கள் திரும்ப நாடு திரும்புறாங்களோ. அப்ப எத்தனை வருஷம் கழிச்சு நாடு திரும்பினாங்க? ஆல்மோஸ்ட் 2000 இயர்ஸ். 70வது நூற்றாண்டுல வெளியே வந்தாங்க. 1948ல தான் உள்ள போனாங்க. அத்தனை வருஷம் அவங்களுக்கு கிடையாது. ஸோ we are coming to the end time. ஸோ இந்த ப்ராஃபட்டிக்கல் இன்டர்வல் டைம், இந்த இடைப்பட்ட காலங்களில் புறஜாதியார் மற்றும் யூதர்கள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அவரே மெய்யான வழி என்பதை அறிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க தான் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். இவங்க யாரு? இவங்க தான் பாடி ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய சரீரம் அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. இப்ப நீங்க நான் எல்லாம் யாரு? அவருடைய இந்த சபையை தன்னுடைய ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்திருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். we are all the body of Christ. அப்போ சபைக்கு அவர் தலையாய் இருக்கிறார். அப்போ இதை நம்ம எப்படி இந்த இதுக்குள்ள வந்தோம்? த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தினால. இந்த எழுதுற வார்த்தைகளை நம்ம கேட்டோம், நம்ம இருதயத்துல விசுவாசிச்சு வாயினாலே அறிக்கை செய்து, எனக்காக இயேசு கிறிஸ்து பிறந்தார், அவர் அடிக்கப்பட்டார், காயப்பட்டார்,
அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார் என்கின்ற இந்த விசுவாச அறிக்கை செய்து இன்னைக்கு நம்ம அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டம். இது எங்க இருந்து நடந்துட்டு இருக்குது? இயேசு கிறிஸ்து விட்டு போன பணியை அந்த 12 சீஷர்களும் மற்றும் ரட்சிக்கப்பட்ட மற்ற அப்போஸ்தலர்களும் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷத்தை கொண்டு போனாங்க. கொண்டு போய் எல்லா நாட்டுக்கும் பிரசங்கிச்சாங்க. எல்லா இடங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு எல்லாரும் இப்ப என்ன ஆயிட்டு இருக்கு? சபைக்குள்ள அப்படி ஆட் ஆயிட்டே இருக்கிறோம். இது எதை குறிக்குது? இப்ப யூதர்கள் நாட்டு திரும்பிட்டாங்க. இது ஒரு சிக்னல், இது ஒரு சைன். அதாவது என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடைப்பட்ட காலம், தி இன்டர்வல் டைம். த இன்டர்வல் டைம் இஸ் கம்மிங் டு அன் எண்ட். அது ஒரு முடிவுக்கு வருதுங்கிறத மறந்துடக்கூடாது. கிறிஸ்தவர்கள் தினம் தினம் நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, we should always remember Jesus Christ is coming again அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. அந்த சமயத்துல இயேசு கிறிஸ்து உள்ள வரும்பொழுது, இந்த கிளாக் வேலை செய்யும் பொழுது, அந்த இடைப்பட்ட காலத்துக்கு பிறகு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது, இந்த கடைசி வாரம் 69 வாரங்கள் முடிஞ்சிச்சு. தானியேலுக்கு இந்த இடைப்பட்ட காலம் அவருக்கு வெளிப்படல. இட் வாஸ் நாட் ரிவீல்ட் டு டேனியல் because Daniel never spoke about the church. சபையை குறித்து அவர் பேசவே இல்லை. யூதர்களுக்கு சம்பந்தப்பட்டது தான் தானியேல் மூலமாக வெளிப்பட்டது. அப்போ அவர்களுக்கு மேசியா வருவாருங்கிறது சொல்லப்பட்டது, மேசியா சங்கரிக்கப்படுவாருங்கிறதும் அழகா தானியேல் சொன்னாரு. வாசிங்க 26வது வசனம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. முடிவு பரியந்தம் யுத்தம், முடிவு பரியந்தமும் யுத்தம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு 7 வீக்ஸ் எதுக்கு? டெம்பிளுடைய ரீபில்டிங்காக 7 வாரம் போயிருச்சு. இந்த 62 வாரம் எதை குறிக்குது? இந்த மேசியாவினுடைய வருகை. அந்த 62 வாரம் முடியும் பொழுது மேசியா சங்கரிக்கப்படுகிறார். ஸோ 7 + 62 69 வீக்ஸ். அதற்கப்புறம் என்ன சொல்லாச்சு? ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அப்படிதான் ஆயிருச்சு. 27வது வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது, இதுதான் கடைசி வாரம். அதாவது 1 வீக் இஸ் ஈக்குவல் டு 7 இயர்ஸ். அப்போ அதுல பாதி அப்படின்னா 3.5 வருஷம், 3.5 இயர்ஸ். அந்த வாரம் பாதி சென்ற போது, ஸோ ஒரு வாரம்னா எவ்வளோ வருஷம் சொன்ன? 7 வருஷம். 7 வருஷத்துல பாதி எவ்வளோ? 3.5 வருஷம். சோ அது பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன். இது யாரை குறிச்சு எழுதியிருக்கிறாரு? ஆன்டி கிறிஸ்த பத்தி எழுதியிருக்கிறாரு, அந்தி கிறிஸ்துவ பத்தி எழுதுறாரு. வந்து இறங்குவான், நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். சோ கடைசி வாரத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. சோ 70th வீக்க தனியா எழுதியிருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 7 வீக்ஸை தனியா எழுதுறாரு. அப்புறம் ஒரு 62 வீக்ஸ் அதை பத்தி சொல்றாரு. ஆனா இந்த 69க்கும் 70க்கும் ஒரு 2000 வருஷம் இடைவெளி இருக்கும் அப்படிங்கிறது சபைக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா, மறுபடியும் அந்த யூதர்கள் அவங்களுடைய சொந்த நாட்டிற்கு அவங்க திரும்பும் போது இந்த தானியேல்ல எழுதப்பட்ட இந்த டைம் டேபிள் ஒர்க் ஆகுதுங்கிறத மறந்துடக்கூடாது. இட் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இப்படி புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது இல்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே, இதுதாங்க அடையாளம், இதுதான் the rapture of the church.
அதாவது கர்த்தருடைய ரகசிய வருகை, இதுக்கு சபை ஆயத்தப்படணும். இது எப்ப நடக்குங்கிற அடையாளத்தை கர்த்தர் கொடுக்கல. there is no sign. எப்ப வருவார், எந்த டேட்ல வருவார் சொல்லல. ஆனா வேதத்துல எத்தனை வருஷம் எகிப்துல அவங்க அடிமைகளா இருப்பாங்க, எத்தனை வருஷம் பாபிலோன்ல அடிமையா இருப்பாங்க, எத்தனை வாரங்களுக்கு பிறகு மேசியா வருவாரு, இந்த கடைசி வாரத்துல அந்தி கிறிஸ்து வருவான், இப்படி இத்தனை டேட்டா துல்லியமா கொடுத்திருக்கக்கூடிய இந்த இடத்துல சபையை எப்ப எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் அந்த ராப்சர் டைம் சொல்லப்படல. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த சம்பவங்கள் இஸ்ரவேல் தேசத்துல, இதுதான் நமக்கு கணக்கு. இங்க நடக்கிற சம்பவங்கள் ஏற்கனவே எழுதி வச்சாச்சு. அப்போ அங்க ஒரு யுத்தம் இப்ப பலப்படுது, தீவிரப்படுது. இந்த யுத்தங்களை பத்தி தான் சொல்லியிருக்கு. தானியேலும் சொல்றாரு கடைசி வரைக்கும் யுத்தம் தான் இருக்கும். அப்போ இதுல ஒரு சில முக்கியமான யுத்தங்களை பத்தி எழுதி ஏற்கனவே முன்குறிச்சிட்டாரு, தீர்க்கதரிசிகள் மூலமா அறிவிச்சிட்டாரு. அது சபைக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அங்க நடக்கிற அந்த யுத்தத்துக்கும் இந்த சபையுடைய க்ளோஷருக்கும் தானியேலுடைய டைம் டேபிள் கரெக்டாக ஒர்க் ஆகிறதுக்கும் எல்லாமே இட் இஸ் ஆல் க்ளோஸ்லி கனெக்டட், ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. அப்போ நம்ம கடைசி காலத்தில் அதனால தான் இங்கே பவுல் சொல்றாரு, சகோதரரே நீங்க நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்திருக்க எனக்கு மனதில்லை. You should have the knowledge of God. You should have a thorough understanding of the word of God. அப்போ அவர் சொல்றாரு, இங்க தான் அடையாளம் சொல்றாரு, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்போ ஏற்கனவே மரித்தவங்க தான் இப்ப என்ன செய்ய போறாங்க, உயிரோட கூட எழும்ப போறாங்க. இப்ப உயிரோடு இருக்கிற நாம என்னாவும், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு சோ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரப்போறது இல்ல. சோ அவரை நம்ம எங்க சந்திக்க போறோம், ஆகாயத்துல சந்திக்க போறோம். சபை அவருடைய மணவாட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆகாயத்துல சந்திக்கும். ரொம்ப முதல்ல மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புறாங்க, உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாகறாங்க. கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் 3 விதமான சைனோட வராரு. ஸோ சபை என்ன செய்யுது, இந்த மத்திய ஆகாயத்துல சந்திக்குது. இப்படிதான் எப்படி ரெபேக்காள் ஈசாக்க இந்த எலியேசர் கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணாரோ, அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு, இந்த சபையை கொண்டு போய் கரெக்டா ஹேண்ட் ஓவர் பண்ணுவாரு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போக. மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுருச்சா, அப்ப என்ன நடக்கும், அதுக்கு அடுத்ததுதான் இங்க உடனே இந்த கடைசி உபத்திரவத்தின் காலம் ஆரம்பிக்குது. அது ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 24:21 ஜீசஸ் சொன்னதை பார்க்கலாம். மத்தேயு 24:21 ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அப்ப இப்ப பாக்குற வார், இப்ப பாக்குற இந்த ஃபெமைன், இந்த ஸ்டார்வேஷன், இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல போல. இப்பவே நமக்கு இந்த பிரச்சனைகள் தாங்க முடியல, வெப்பத்தை தாங்க முடியல. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உலகம் உண்டானதுல ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் த டைம் ஆஃப் கிரியேஷன், இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவம் வரும். சபை உபத்திரவத்துக்கு நிச்சயமா இருக்காது. இததான் யாக்கோபினுடைய அந்த துக்கம்னு சொல்லி எரேமியா ஏற்கனவே 30ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் முன்கூட்டியே சொல்லிட்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 30:7 வசனம். ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவான். கர்த்தர் அந்த நாளிலே, அந்த பயங்கரத்திலிருந்து கர்த்தர் அந்த ஜனத்தை ரட்சிப்பார். சோ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, the return of Christ, சபைக்காக வரப்போகிறதுக்கு எந்த அடையாளத்தையும் அவர் வைக்கல. ஆனா இஸ்ரவேல் தேசத்தை அடையாளமாக வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துல நடக்க போகின்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் துல்லியமாக எழுதி வைத்திருக்கிறார். இதுவரைக்கும் அவங்களுக்கு எழுதப்பட்ட மாதிரி தான் அந்த நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது.
இதுல நம்ம பார்க்குற தலைப்பு ஆன்டிசெமிட்டிசம். அதை தான் நம்ம வந்து இன்னும் கவனிச்சு பார்க்க போறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் இது அதிகரிக்க போகுது. அவங்க உதவியற்று நிற்பாங்க. அந்த சமயத்துல கர்த்தர் இவங்களுக்கு உதவியா இறங்குவார். இது கட்டாயம் 100க்கு 100 இது நடக்கும். அதனால இந்த விரோதத்தை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்களும் ஆசிரியர்களும் அவருடைய வருகையை எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. ஸோ பரலோகத்தை எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய ரிட்டர்ன் இந்த பூமிக்கு எதுக்கு வரப்போறாரு? ஒன்று நியாயாதிபதியா அவர் ஏன் வரணும்? இந்த பூமியை நியாயம் தீர்க்க அவர் வரணும். He will come as the king, he will come as the judge. So ஜட்ஜா வருவார், எல்லாரையும் நியாயம் தீர்ப்பார். மரிப்பதும் நம்ம நியாயம் தீர்க்க பிறப்பதும் மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவணுங்கிறது அதுதான் the law. So he is going to be the judge. ரெண்டாவது எதுக்கு அவர் வரணும்? இந்த பூமிக்கு அவர் தான் சொந்தக்காரர். இந்த பூமியை அவரே சமாதானத்தோட நீதியோட ஆளுகை செய்வார், அரசாட்சி செய்வார். அவருடைய சிங்காசனம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். இந்த 2 முக்கியமான காரணத்திற்காக அவர் வருகிறார் இந்த பூமிக்கு. ஸோ இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த பூமி அவருக்கு ஏற்றாற் போல் ஆயத்தப்படும். ஸோ இந்த ட்ரிபுலேஷன் ஆரம்பிக்கும். அப்போ இந்த டேனியலுடைய டைம் டேபிள் எல்லாருக்குமே புரியும். இட் வில் பி ஆல்மோஸ்ட் எவிடென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உபத்திரவ காலம் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு கொடிய காலம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். எப்படி இருக்குங்கிறத வெளிப்படுத்தல நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ அதாவது 7 முத்திரைகள் பற்றி படிக்கிறோம், கலசங்கள் பற்றி நம்ம படிக்கிறோம், எக்காலங்களை பற்றி படிக்கிறோம். ஸோ வெளிப்படுத்தின புஸ்தகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். நமக்கு புரியல, அது யாருக்கோ ஆண்டவர் வந்து புரியாமல் இருக்கட்டும்னு எழுதி வைக்கல, சபைக்காக தான் எழுதி வச்சிருக்கிற. சபை தான் அதை தியானிக்கணும். இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் விசேஷமா அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை நம்ம ஆராயணும், நம்ம வந்து அதை தியானிக்கணும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். பாருங்க, தானியேலை கொண்டும் அக்காலத்திலே இந்த புத்திரருக்காக மிகாவேல் எழும்புவான். ஏற்கனவே நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? தானியேலுடைய ஜெபத்திற்கு தடை வந்தது அப்படிங்கிற 21 நாள் தடை இருந்தது. ஆகாயத்துல தடை இருந்தது. இன்னைக்கும் பாருங்க, அந்த தேசத்தை அட்டாக் பண்றது ஆகாயத்துல தான் நடக்குது. ஏராளமான ராக்கெட்ஸும் மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் ஆகாயத்துல தான் அனுப்புறாங்க. இந்த சண்டை எங்க நடந்துகிட்டு இருக்கு? இந்த கிரவுண்டு தாக்குதல் கூட அவ்வளோ கிடையாது. தாக்குதல் இங்க தான் நடக்குது, வானத்துல தான் இந்த தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இதையும் நம்ம எசேக்கியேல் 38 படிக்கும்போது நம்ம பார்க்க முடியும். அப்போ கடைசியா ஒரு டிக்டேட்டர் வருவாங்கிறத தானியேலும் சொல்லியிருக்கிறார். அவன் எப்படி இருப்பான்? ஒரு சமாதான பேச்சுவார்த்தை உண்டு பண்ணுவான். கடைசியில் அவன் போட்ட அந்த சமாதான உடன்படிக்கை அவனே உடைச்சிருவான். அடுத்தது யூதர்கள் அவனுக்கு ஒரு பரம எதிரியா மாறுவாங்க. அன்னைக்கு இந்த ஆன்டிசெமிட்டிசம், யூதர்கள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பு, அவங்கள கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணணுங்கிற எண்ணம் அதிக அளவில் இருக்குமா. அதுதான் ஆன்டிசெமிட்டிசம். இதுவரைக்கும் பார்க்காத அளவுக்கு யூதர்களை வெறுத்து அவங்கள கொலை செய்யறதுக்கு அப்படிப்பட்ட திட்டங்கள் உருவாக்கப்படும். அந்த டைம்ல இஸ்ரேல் ஒரு பெரிய உபத்திரவ காலத்துக்குள்ள கடந்து போவாங்க. They will enter the final Holocaust. Antichrist will enter as the final dictator and the most powerful end time ruler. இதோட நம்ம நிறுத்தலாம். தொடர்ந்து இந்த யுத்தத்தை குறிச்சும் ஆன்டிசெமிட்டிசம் குறிச்சும் நம்ம வர்ற நாட்கள்ல நம்ம படிக்கலாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும். இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ தான். இன்னைக்கு ஆன்டிசெமிட்டிசம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது, யார் இந்த பெயரை உருவாக்குனாங்க, எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரட் பரவ ஆரம்பிச்சுது, இது எங்கே போய் முடியுங்கிறது வர நாட்களில் நம்ம இதை கற்றுக்கொள்ளலாம்.
இஸ்ரவேல் தேசத்தினுடைய வரலாறு பக்கங்கள் தொடரும்.